சிவன் கோயிலால் தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையில போர் மூண்டதா? தாய்லாந்து போர் விமானங்கள் கம்போடியா மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. போர் விமான தாக்குதலால சுமார் 10க்கும் மேற்பட்டோர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. 1 லட்சம் மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த போருக்கு காரணம் எப்படி சிவன் கோயில்னு சொல்றாங்க? இதனுடைய பின்னணி என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையில இப்போ போர் வெடிச்சிருக்கு. கம்போடியா மேல தாய்லாந்து போர் விமானங்கள் தாக்குதல்ல ஈடுபட்டிருந்திருக்கு. இதன் காரணமா இந்த நாட்டினுடைய எல்லை பகுதி மிகுந்த பதட்டத்தோட இருக்கு. சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்துட்டு வரக்கூடிய சூழல்ல தான் திடீர்னு இப்படி மிகப்பெரிய போர் வெடிச்சிருக்கு. தாய்லாந்தினுடைய சுரின் அப்படின்ற மாகாணமும் கம்போடியாவுடைய ஒட்டார்மீஞ்சே அப்படின்ற மாகாணமும் இரு நாடுகளுடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதிகளில் தான் இப்போ போர் மூண்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த போர் விமான தாக்குதலால சுமார் 14 பேர் இறந்ததாகவும் இதுல 2 பேர் ராணுவ வீரர்கள், மீதம் இருக்கக்கூடியவங்க பொதுமக்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போருக்கு முக்கிய காரணம் இந்த குறிப்பிட்ட மாகாண எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில டாங்ரேக் மலை பக்கத்துல பாங்நாங் கண்ணா அப்படின்ற இடத்துல பிரசாத் தாமுயன் தோம் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதே போல அதே பகுதியில பக்கத்திலேயே இன்னொரு புத்தர் கோயிலும் இருக்கு. இந்த 2 கோயிலையும் சொந்தம் கொண்டாடுறதுல தான் இப்போ இந்த இரு நாடுகளுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை போரா மாறி இருக்காம். இதுல பிரசாத் தாமுயன் அப்படின்றது புத்த மத தலமா கருதப்படுது. சுற்றுலா பயணிகளுக்கான தர்மசாலையாக இது கட்டப்பட்டதா கூறப்படுது. இதை கட்டினவர் 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த 7ஆம் ஜெயவர்மன் அப்படின்னு சொல்லப்படுது. இது பக்கத்திலேயே தான் இந்த சிவன் கோயிலும் இருக்கு. பிரசாத் தாமுயன் தோம் அப்படின்ற இந்த சிவன் கோயில 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2ஆம் உதயாதித்யவர்மனால இது கட்டப்பட்டதா கூறப்படுது. இப்போ இந்த 2 கோயிலையும் சொந்தம் கொண்டாடுறதுல தான் இரு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை போரா மூண்டிருக்கு. இப்போ இந்த போர் பூதாகரமா வெடிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இரு நாடுகளுடைய எல்லை பகுதி பதட்டத்தோட காட்சி அளிக்குது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.